மாநில அரசு எங்கள தடுக்குது. ஃபார்ம் குடுக்க விடாம திமுக நிர்வாகிகள் தடுக்குறாங்க. நீங்க என்ன தாவேக்காவுக்கு. ஃபார்ம் குடுத்தீங்க? உங்க ஃபார்ம் எப்படி மாநில அரசு தடுக்கும்? உங்களுக்கு பூத் லெவல்ல முதல்ல ஆள் இருந்தா தானங்க அவங்க போய் ஃபார்ம் குடுக்குங்க. நான் என்ன கேட்கிறேன்? பிஎல்ஓ. பிஎல்ஓன்னா என்ன? பூத் லெவல் ஆஃபீசர். அவர் தான் போய் குடுப்பாரு. அவங்க சத்துணவு ஆயாவோ, அல்லது இப்ப நகராட்சி பணியாளரோ, ஆசிரியரோ, வாத்தியாரோ யாரோ ஒருத்தர். அதுக்கு அடுத்து பிஎல்ஏ 2. பிஎல்ஏ 2ன்னா என்ன? பூத் ஏஜென்ட். பூத் லெவல் ஏஜென்ட் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். உங்களுக்கு பிஎல்ஏ 2 இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க எங்கெங்கெல்லாம் குடுக்க போய், எங்க குடுக்க விடாம ஒவ்வொரு தடுத்தாங்க? வாக்குச்சாவடிக்கும் 10 முதல் 20 முகவர்கள போடணும்னு புகார் சொல்லியிருக்காங்க. குடுங்க. அந்த வாக்குச்சாவடி முகவர் எனக்கு இந்த இடத்துல நீ யாரு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு? ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை பிஎல்ஓ. அசிஸ்ட் பண்றது தான் உன்னோட வேலை. நீ என்ன பண்ணணும்? இங்க இந்த ஏரியால அந்த பிஎல்ஓ போறாங்க அப்படின்னா, ஏங்க இந்த வீட்டுல இன்னைக்கு ஆள் இல்லைங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா இருப்பாங்க. நீங்க இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு முடிச்சுட்டு போகும்போது இந்த வழியா வந்தீங்கன்னா ஆள் இருப்பாங்க. நானே உங்களை கூட்டிட்டு வர்றேன். இங்க ஃபில்அப் பண்ணுங்க. அவங்க ஃபில்அப் பண்ணும்போது முதல்ல 3 பாக்ஸ் இருக்கு அந்த ஃபார்ம்ல. அந்த ஃபார்ம்ல முதல்ல என்னுடைய இது. அதுக்கப்புறம் நான் யாருன்ற அடிப்படையில எனக்கு 2 பாக்ஸ் இருக்கு. நான் 2002க்கு முன்னாடி சேர்ந்தவனா, 2002க்கு பிறகு சேர்ந்தவனா? இது சில தொகுதிகள்ல. சில தொகுதிகள்ல 2005க்கு முன்னாடி சேர்ந்தவனா, 5க்கு பின்னாடி சேர்ந்தவனா? முன்னாடி சேர்ந்தா ஒரு பாக்ஸ், பின்னாடி சேர்ந்தா இன்னொரு பாக்ஸ். இப்படி 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 3 பாக்ஸ்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த தாவேக்காரனுக்கா பதில் தெரிஞ்சா சொல்லட்டும். உறவினர் பேர்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உன் உறவினர் பேரா, அல்லது நீ உறவினர்னு எழுதி இருக்கிறவருடைய உறவினர் பேரா? இதை சொல்லுங்க அவனை. தெரியாதுங்க. தெரியாத ஃபாரத்தை எப்படிங்க நீ ஃபில்அப் பண்ணுவீங்க? தெரியாத ஃபாரத்தை நீங்க எப்படிங்க மக்கள்கிட்ட போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை உன் வேலை கிடையாது. அது அசிஸ்ட் பண்றதுதான் வேலை. அதை நீ ஒழுங்கா செய்யல. ஏன்னா உனக்கு தெரியாது. நீ என்னைக்கு பயிற்சி கொடுத்த எஸ்ஐஆருக்கு? எல்லாம் போய் பூத் லெவல்ல ஹெல்ப் பண்ணுங்க. எப்படிடா ஹெல்ப் பண்ணுவீங்க? என்ன அடிப்படையில ஹெல்ப் பண்ணுவீங்க? உன் பூத் ஏஜென்டா பள்ளிக்கூடத்துல தானே இருக்கிறான். அவனுக்கு எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்கும்? அவனுக்கு எப்படி நீ பயிற்சி கொடுப்ப?